ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி சீரியஸ் தான் சலாக்கார். இந்த சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு லிமிட்டடான சீரியஸாக தான் எடுத்துருக்குறாங்க. டோட்டலாக இப்போதைக்கு ஒரு 5 எபிசோட்ஸ் தாங்க இருக்குது. இந்த 5 எபிசோடும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா, சீரியஸோட கதைக்களம் வந்து 2 பர்டிகுலரான பீரியடில் நடக்குது. ஒன்று 1978லையும், இன்னொன்று கரண்ட்டில், ஸோ 2025லையும் நடக்குது. இதில் கரண்ட்டில் வந்து மரியம் அப்படிங்கிற ஃபேக் நேமில் இருக்கக்கூடிய இந்தியன் ஒரு ஸ்பை ஏஜென்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கர்னலோட நெருங்கி பழகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாகிஸ்தான் நியூக்ளியர் டெஸ்ட்டை பற்றின ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதை இந்தியன் எம்பசி கிட்டக்க சொன்னாலும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1978 இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரிய வருது. எதுக்காக 1978 இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தீர விசாரிக்கும் போது அந்த டைமில் இதே மாதிரியான ஒரு இந்தியன் ஸ்பை ஏஜென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போது நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கிறாப்புல. அதை எப்படி பண்ணாங்க, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இதை சுற்றி தான் இந்த கதைக்களம் நகருது. ஆக்சுவலி இதே கண்டென்ட்டில் இதே ஜியோ ஹாட்ஸ்டாரில் இன்னொரு சீரியஸும் இருக்குது. நான் அதை அங்கே சொல்ல விரும்பல. ஒரே கண்டென்ட் தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ண மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. கேஸ்டிங்ஸ் தான் புதுசு. ஆனால் அந்த கேஸ்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த சீரியஸில் வந்து அந்த 1978 வரக்கூடிய ஆதிர் அப்படிங்கிற அந்த ஸ்பை ஏஜென்ட்டோட ஸ்டோரிலாம் நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாமுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூஃப் கொடுத்துருப்பாங்க. அவர் வேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடிச்சிட்டு போயிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆனால் மொத்தத்தில் ஒரு சுமாரான சீரியஸ் தான். ஒரு புது கண்டென்ட் இல்லாததுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலி வாட்சபிள் தான்.